ஒரு தந்தை அதே போல இன்னொரு வயது வந்த ஒரு ஆண், இந்த 2 பேர் வந்து நடு தண்ணீர்ல அவங்க தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களுடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் வந்து 9 பேர் வந்து அந்த குழுவுல வந்து இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க. மற்ற எல்லோருமே கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் எங்க நடந்தது, எப்படி நடந்தது, இதற்கு வந்து இந்த உயிரிழப்புகளுக்கு வந்து காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சம்பவம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இருக்கக்கூடிய லோனாவாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய புஷி ரிவர், அதாவது புஷி டேம் அப்படின்னு ஒரு நீர்த்தேக்கம் வந்து இருக்கு. அந்த நீர்த்தேக்கத்தினுடைய பிற்பகுதியில் வந்து ஒரு காட்டாற்றும் அதே போல அதனை ஒட்டி ஒரு அருவியும் வந்து இருந்திருக்குது. அங்கே சுற்றுலா பயணிகள் செல்வது வந்து வழக்கமாக இருந்துட்டு வருது. ஆனால் அந்த பகுதி வந்து எப்போதுமே ஒரு ஆபத்தான பகுதியாக இருந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் புனேயைச் சேர்ந்த அன்சாரி என்பவருடைய ஒரு குடும்பத்தினர் வந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு வந்து சுற்றுலாவுக்காக அவங்க போயிருக்கிறாங்க. அவர்கள் வந்து அந்த இடத்துல குளித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அதிகமான வெள்ளம் வருவதை அவங்க பார்த்து அங்கிருந்து வந்து அவர்கள் கரையை நோக்கி வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 9 பேர் வந்து அந்த வெள்ளத்தில் வந்து சிக்கியிருக்கிறாங்க. 5 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. அதில் 3 பேருடைய உடல்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. மீதி 2 பேரை தேடக்கூடிய அந்த வேலை தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு. 4 பேர் வந்து உயிர் பிழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி பற்றிய தகவல்களை நாம வந்து பார்க்கும்போது அந்த பகுதியில் இதற்கு முன்பு பல அசம்பாவிதங்கள் இதே மாதிரி வந்து நடந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட அன்றைய தினம் மட்டும் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடந்திருக்கு. அன்றைக்கு ஒரே நாள்ல 50,000 சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அங்கு வந்து போதிய காவலர்கள் அங்கு வந்து பாதுகாப்பு பணியில இல்லை. அதனால சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு அஜாக்கிரதையாக, ஏன்னா ஒரு இடத்திற்கு வந்து அடிக்கடி வந்து செல்பவர்களுக்கு அந்த இடத்தை பற்றிய விவரங்கள்லாம் வந்து தெரியும். புதிதாக செல்பவர்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அங்கே வந்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், எச்சரிக்கை அறிவிப்புகள், அதே போல வந்து காவலர்கள் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லாமல் இருந்திருக்குது. அதன் காரணமாகத்தான் ரொம்ப அஜாக்கிரதையாக அந்த குடும்பத்தினர் அங்கே போய் குளித்து கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த செய்தியின் மூலமாக வந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இடத்திற்கு சுற்றுலா சென்றாலும் சரி, அல்லது ஒரு புதிய இடத்திற்கு கடற்கரைகள், குறிப்பாக நீர்த்தேக்கங்கள், இதே மாதிரியான இடங்களுக்கு நாம் செல்லும் போது மிகவும் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். காவல்துறை அல்லது மீட்பு படையினர் அல்லது யாராவது வந்து நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நாம் வந்து அங்கு செல்லக்கூடாது. நாம் வந்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு அங்கு செல்ல வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டியிருக்கு. வழக்கமாக இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் போது அரசின் சார்பாக அதிகாரிகள் மீது, சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக எந்த செய்தியும் வரவில்லை. அந்த உள்ளூர் நிர்வாகத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இது வந்து முழுக்க சுற்றுலா பயணிகள் மீது தான் தவறு. அவங்க வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருக்குறோம், அவங்க தான் வந்து அவங்களா போய் இந்த மாதிரி ஒரு விபரீதத்தில் அவங்க சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஜாக்கிரதையான பதிலை தான் அதிகாரிகள் சொல்லியிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே ஒரு புதிய இடங்களுக்கு செல்லும் போது நமது பாதுகாப்பை நாம் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சம்பவம் காட்டியிருக்கு. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.